இப்போ அடுத்து தான் வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட் தாங்க. எக்கோ பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஏகப்பட்ட கடை இருக்கும். அந்த இடத்துலையும் நீங்கள் போகலாம். பட் அங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 100-200 மீட்டர் தள்ளி வந்துட்டிங்கன்னா இங்கிட்ட வந்து கொஞ்சம் உள்ளே இறங்கி தண்ணிக்கிட்ட வர மாதிரி இருக்கும். அங்கே வந்து தண்ணிக்கிட்ட போக முடியாதுங்க. இங்கே தண்ணிக்கிட்ட வந்து நீங்கள் வந்து இங்கே சத்தம் போட்டிங்கன்னா வந்து எக்கோ அடிக்கும்னு சொல்லுவானுங்க. அதுதான் வந்து எக்கோ பாயிண்ட். நீங்கள் என்ன சொல்லி சத்தம் போடுறீங்களோ படத்துலலாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி தாங்க இங்கே எக்கோ அடிக்கும். அது தாங்க வந்து எக்கோ பாயிண்ட்டுங்கிறானுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டு சத்தம் மட்டும் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே எக்கோ அடிக்குதா அடிக்கலையா? நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இருட்டில் வந்தோம். ஸோ எங்களால் பெருசாக ட்ரை பண்ண முடியல, ரெக்கார்டும் பண்ண முடியல. ஸோ இந்த டைம் வந்து ப்ராப்பராக சத்தம் மட்டும் பார்க்க போகிறேன், அடிக்குதா இல்லையா எக்கோ அப்படின்ட்டு. ஸோ எக்கோ அடிக்குதா இல்லையான்னு வந்து இப்போ செக் பண்ண போகிறேன். கத்தி ஹரி ஆர்ஜின்னு கத்த போகிறேன். ஹரி ஆர்ஜி! எக்கோ அடிக்குதுங்க. பட் அவங்க சொன்னமே வந்து லைட்டாக தான் அடிக்குது. ஸோ இன்னொரு டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஹரி ஆர்ஜி! லாஸ்ட் டைமுங்க. இன்னொரு டைம் வந்து கத்த போகிறோம். ஹரி அர்ஜுன் தான் கத்த போகிறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஹரி அர்ஜுன்! லைட்டாக தான் வந்து சவுண்டு கேட்குது. அவங்க சொன்ன மாதிரி ஓரளவுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் கேட்டுச்சுன்னா போடுறேன் அப்படியே.